தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை சூழல் பின்னணியில் தேர்தலுக்காக வெவ்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் மிக வலுவுடன் மனித உரிமை சார்ந்த விஷயங்களை வலியுறுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது. போராட்டங்கள் பல நடந்திருக்கலாம். அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் இருக்கலாம். அதெல்லாம் சரி செய்கின்ற, அதற்கு மாற்று கொண்டு வருகின்ற புதிய அரசு தமிழகத்தில் சில குறிப்பான சில தலைப்புகளின் கீழ் அவசரத்துடன் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், மனித உரிமை தளத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை வலியுறுத்தி அதிகமாக பணிகளை கொடுக்காமல் அதை 16 தலைப்புகளில் சுருக்கி ஒரு மனித உரிமை தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மனித உரிமை தேர்தல் அறிக்கை இன்றையிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் பணி செய்கின்ற அரசியல் கட்சிகள், ஆகவே தேசிய கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று தயவு செய்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழக தேர்தலில் பங்கேற்பு செய்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இன்றையிலிருந்து அனைத்து அரசியல் கட்சிகள் மேனிஃபெஸ்டோ டிராஃப்டிங் கமிட்டிக்கு இதை நேரடியாக போய் கொடுக்கக்கூடிய ஒரு குழு தன்னுடைய பணியை ஆரம்பித்திருக்கு. இந்த மேனிஃபெஸ்டோல முதலாவதாக நாங்கள் எடுத்திருப்பது தமிழகத்தில் ஒரு புதிய போலீஸ் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். 2013ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய 2006ஆம் ஆண்டு தீர்ப்பின்படி ஒரு 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 போலீஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்கள். ஆனால் அது உச்ச நீதிமன்ற கட்டளையின்படி அனைத்து அம்சங்களையும் அடங்கியது அல்ல என்ற பின்னணியில் ஒரு முழுமையான புதிதான ஒரு போலீஸ் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வருவதற்கு ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டியை உருவாக்கி 6 மாத காலத்திற்குள் அதை அமலில் கொண்டு வருகின்ற ஒரு சட்டமாக இருக்க வேண்டும். அதில் ஒரு 1-2 முக்கியமான அம்சங்களை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று, மாவட்ட ரீதியிலும் மாநில ரீதியிலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் விசாரிக்கும் அது அத்தாரிட்டிஸ் உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்த கமிட்டி உடைய தலைவராக இருக்கிறார். எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எதிராக இந்த புகார்கள் கொடுக்கிறார்களோ அவர்களே கமிட்டி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதை சரி செய்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பரிந்துரையின்படி அதை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, சித்திரவதை, காவல் நிலைய மரணங்கள், சட்டத்துக்கு புறம்பான காவல், மோதல் சாவுகள் இல்லாத ஒரு தமிழகம், ஜீரோ டாலரன்ஸ். இதுக்கு ஜீரோ டாலரன்ஸ் தமிழகத்தில் இருக்கும். சித்திரவதையற்ற, காவல் நிலைய மரணங்கள் அற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்குகின்றது இரண்டாவது கோரிக்கை. அந்த இரண்டாவது கோரிக்கைகள் மிக முக்கியமாக அனைத்து புகார்களும், சித்திரவதை சார்ந்த புகார்கள் மாவட்ட மாநில புகார்கள் விசாரிக்கும் குழுவிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும். அந்த பொறுப்பு அவரிடம் ஒப்படைத்து பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சிகளுக்கு முழுமையான புரொடெக்ஷன், பாதுகாப்பு 2018ஆம் ஆண்டு ஸ்கீமின் படி கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையும் தமிழகத்தில் கொண்டு செல்லப்படும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவின் முயற்சியில் போலீஸ் ஸ்டேஷன் டியூட்டி கவுன்சில், காவல் நிலைய டியூட்டி கவுன்சில், சட்டத்துக்கு புறம்பாக காவல் நிலையத்தில் வைத்திருப்பவர்களை உடனடியாக அடையாளம் காண்பதற்கு இது முயற்சிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தினுடைய சமீப சிசிடிவி நிறுவ வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை அமலாக்குகின்ற தமிழகமாக இந்த தமிழகம் இருக்க வேண்டும். மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சந்தோஷ் வழக்கில், நம்முடைய மதுரை மாவட்டம் சந்தோஷ் வழக்கில் கஸ்டோடியல் டெத், காவல் நிலைய மரணங்கள் ஏற்படும் போது போஸ்ட்மார்ட்டம்ஸ் எப்படி நடத்தப்பட வேண்டும். இது ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம். 40 ஆண்டுகள் இந்த துறையில் பணி செய்து கொண்டிருக்கிறோம். போஸ்ட்மார்ட்டம் அந்த கஸ்டோடியல் டெத் கேஸ் நடக்கும்போது
அந்த மாச்சுவரிக்கு அருகாமையிலே செல்ல முடியாத ஒரு சூழலை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 500க்கு மேற்பட்ட சில நேரங்களில் 1000 காவலர்களை இறக்கி குடும்பத்தினரை விரட்டி இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம் தமிழகத்தில் இருந்தது. அதை தூக்கி எறிந்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய இறந்து போன உறவினருடைய உடலை பார்ப்பதற்கு, போட்டோ எடுப்பதற்கு, பெரட்டி போட்டோ எடுப்பதற்கு, அவர்கள் பார்க்காமல் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்க கூடாது. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை, வீடியோகிராஃப் அறிக்கை அவர்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கான உரிமை போன்ற மிக முக்கியமான தீர்ப்புகள், தேசிய நீதியில் முக்கியத்துவம் கொடுத்த தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை அமலாக்கக்கூடிய தமிழகமாக இந்த தமிழகம் இருக்க வேண்டும். அதனால்தான் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த அந்த வழக்கில் வேகமாக அது ஒரு டிராபிக் அஃபென்ஸ் என்று மாற்றியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த வழக்கை விடவில்லை என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறோம். 3 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தை நெருங்கி விஷயங்கள் எல்லாம் எடுத்து கூறி அது ஒரு தலித் குடும்பம் என்று இந்த தீர்ப்பை எல்லாம் அவர்களுக்கு முன்வைத்து கண்டிப்பாக அவர்களும் காவல்துறைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பணி செய்து கொண்டிருக்கும் என்பதை பகிரங்கமாக இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். அதற்கு பின்பு ப்ரொசஷன்ஸ், ஊர்வலங்கள் தடுக்கக்கூடிய செயல்கள் தான் நமக்கு தெரிஞ்சது. ஸ்டெர்லைட் நடந்ததெல்லாம் தெரியும். இதற்கு அனுமதி என்பது கட்டாயமாக இருக்கக்கூடிய தமிழகமாக அமைதியாக நடக்கக்கூடிய போராட்டங்களில் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும், எல்லா மாவட்ட காவல்துறை எஸ்பி அலுவலகத்திலும் இது போன்ற 100 பேர்கள் மட்டும் போராடுகின்ற, அமைதியாக போராடுகின்ற ஒரு பெர்மனன்ட் இடம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல போராட்டங்கள் இருக்கும் பொழுது அதிகாரிகளை தாண்டி வேற இடத்துல குப்பமேட்டு நதியில கழிவறைகளுக்கு பக்கத்துல இந்த பெர்மிஷன்ஸ் கொடுக்கிற கலாச்சாரம் போய் ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகாரிகள் அலுவலகத்தில் 100 பேருக்கு மேலேனா வேற இடங்களுக்கு போங்க. 100 பேர்னா அங்கேயே அனுமதி விட்டு அவர்களுக்கு ஒரு 20 நிமிடம், அரை மணி நேரம் என்று முறையாக போராட்டங்களை கொண்டு செல்கின்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த இது போன்ற பெரிய ப்ரொடெஸ்ட் பொதுக்கூட்டங்களா நடக்கணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், அந்த ஆன்லைன் சிஸ்டம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் வேண்டாம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தெருவோரங்கள் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை நாடி போராடும் போது அவர்களுக்கும் ஆன்லைன் வர வேண்டும். ஆன்லைன் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் இல்லாமல் போராடுபவர்களுக்கும் ஆன்லைன்ல எத்தனை நாளைக்குள்ளார அது கொண்டு வரணும் போன்ற புரோட்டோகால்ஸை டெவலப் பண்ணி அப்பீல்ஸ் அத்தாரிட்டி யாருன்னு சொன்னா அனுமதி கிடைத்தது கிடைக்கல போன்ற விஷயங்களை உடனடியாக நாம் தீர்வு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல மூன்றாவதாக இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் அசம்பிளி, அதுதான் நான் கூறினேன். குறிப்பாக என்ன கேட்டிருப்பேன்னா, இது போன்ற கூடங்குளம் சார்ந்த வழக்குகள், ஸ்டெர்லைட் சார்ந்த வழக்குகள், ஹைட்ரோ கார்பன் சார்ந்த வழக்குகள், நியூட்ரினோ சார்ந்த வழக்குகள், 8 லேன் போராட்டம் சார்ந்த வழக்குகள், சிஏ சார்ந்த வழக்குகள், இதெல்லாம் பொது விஷயங்களுக்காக போடப்பட்ட வழக்குகள். இதை அனைத்தையும் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்கிறோம். இவெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்குகள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குகளில் ஆயிரக்கணக்கானோர், ஜல்லிக்கட்டு உட்பட ஆயிரக்கணக்கானோர் இன்னும் நீதிமன்றங்களுக்கு சென்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அனைத்து வழக்குகளையும் இந்த புதிய அரசியல் கட்சிகள் வாபஸ் பெற வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கைகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு ட்ரஸ்ட் ஆக்ட் 2020 என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ட்ரஸ்ட் ஆக்ட் படி உதாரணத்திற்கு மக்கள் கண்காணிப்பும் மறு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டியது இருக்கு. மறு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழக அரசினுடைய அதிகாரிகள் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் தவறில்லை. ஆனால் இந்த மறு ரெஜிஸ்ட்ரேஷனாக அவசரமாக கடைசி அசம்பிளி செஷன்ல கொண்டு வந்ததுல கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ் ஓவர் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், சிவில் சமூக அமைப்புகள் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு. இது ஒரு சரியான ஜனநாயகத்திற்கு ஒரு அறிகுறியாக இருக்க முடியாது. சர்வதிகார ஆட்சிக்கான ஒரு அறிகுறி அதை நீக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். மறுபடியும் நாங்கள் கேட்பது, மனித உரிமை என்ற வார்த்தையை அமைப்பினுடைய தலைப்பில் சேர்ப்பது சட்டத்துக்கு புறம்பா இருக்கு என்று ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. மனித உரிமை என்பது ஒரு கோட்பாடு சார்ந்த விஷயம். தவறாக சில பேர் அதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுங்கள்.
ஆனால் மனித உரிமை அமைப்பு என்று தான் ஒரு அமைப்பை உருவாக்கினால் மனித உரிமை என்ற வார்த்தை அதனுடைய டைட்டில் the name of the organization இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த மாற்றம் இருக்கக்கூடாது என்றும், நான்காவதாக மாநில மனித உரிமை ஆணையங்கள், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், விமென்ஸ் கமிஷன், சில்ட்ரன் கமிஷன், மைனாரிட்டிஸ் கமிஷன் இருக்கு. இது நிறைய காலி இடங்கள் இருக்கு. இந்த காலி இடங்களை நிரப்பி நேர்மையான அரசியல் சாயமற்ற நிபுணத்துவம் பெற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். இண்டிபெண்டன்ட் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இருக்க வேண்டும். அந்த இண்டிபெண்டன்ட் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இல்லாமல் இந்த நியமனங்கள் இருக்கக்கூடாது. நிதி உதவி அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து முழுமையாக தன்னுடைய ஸ்டாஃபிங், இன்று மாநில மனித உரிமை ஆணையத்தில் 35 வேகன்சிஸ் இருக்கு, 35 வேகன்சிஸ். அந்த ஆணையம் எப்படி செயல்படுகிறது? ஆணையங்கள் செயல்படலை என்று விமர்சனம் செய்கின்றோம். இப்பொழுது அந்த ஆணையத்துக்கு தலைவர் நியமனம் செய்திருக்கிறார்கள். அந்த தலைவர் நியமனம் செய்யும் பொழுது எதிர்கட்சி தலைவர் அதில் பங்கேற்பு செய்யவில்லை. அவர் சென்று இருக்க வேண்டும், சென்று போய் அப்போஸ் பண்ணியிருக்கணும். அதை பாய்காட் பண்றது வந்து ஒரு சரியான கலாச்சாரம் கிடையாது. ஒரு உறுப்பினராக ஒரு குழுவில், நியமன குழுவில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே ஒரு உறுப்பினருடைய பெயர் பரிந்துரைக்கு வருது. உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் எதிர்ப்பு தெரிவிப்பது அந்த குழுவில் செய்திருக்க வேண்டும். அது செய்யவில்லை. ஆகவே எல்லா நியமங்களிலும் இது போன்ற வெளிப்படையான நியமனங்கள் இருக்கணும். மனித உரிமை கல்வி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாயமாக கொண்டு செல்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்க வேண்டும். தமிழகத்தில் மறந்து விடாதீர்கள், டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இறுதி நாட்களில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் 11 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு 10,000 ஆசிரியர்கள் பெண் உரிமை கல்வி பாடத்திட்டத்தை அரசு கல்வித்துறை கொண்டு சென்றது. நீங்கள் தமிழகத்தில் பள்ளிகளில் வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இருக்கக்கூடாது, ஆசிரியருக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் இருக்கக்கூடாது, சாதியத்தை காட்டுகின்ற அந்த கைகளில் கட்டுகின்ற அந்த ரிபன்ஸ், பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் ஒரு முறையான கல்வி மூலமாக தான் கொண்டு வர முடியும். அது அரசு முன்னடத்துகின்ற கல்வியாக இருக்கலாம். தமிழகத்தில் எங்களுடைய மக்கள் கண்காணிப்புடைய முயற்சியில் தான் இது அறிமுகமானது. ஆனால் இது அரசு கொண்டு செல்கின்ற ஒரு திட்டமாக மாறினால்தான் இது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என்று கருதுகிறோம். NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2028 நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழகத்தில் என்று அறிவிக்கக்கூடியது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நீட்டிற்கு எதிராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். மனித உரிமை மாவட்ட நீதிமன்றங்கள் முழு நேர நீதிமன்றங்களாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகளுடைய வழக்கு, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகளை போக்சோ சட்டத்தில் விசாரிக்க 16 மாவட்டங்கள் தான் விசேஷ நீதிமன்றங்கள் இருக்கு. 38 மாவட்டங்களிலும் அதை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். ஸ்டெர்லைட்டில் யார் ஸ்டெர்லைட் கொலைகளுக்கு காரணம் என்று இதுவரை தெரியவில்லை. 2 ஆண்டு 8 மாதங்கள் ஆகிவிட்டது. சிபிஐ விசாரிக்க முடியவில்லை. அருணா ஜெகதீஷன் கமிஷன் இன்னும் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் விசாரிப்பார்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் ரகசியம், தங்களுடைய விசாரணை அறிக்கை ரகசியம். உடனடியாக ஆட்சிக்கு வருகின்ற அரசு அதை உயர் நீதிமன்றத்தில் தலையீடு செய்து அது சிபிஐயிடம் விசாரணையை பிடுங்கி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நியமனம் செய்து அதை முறையான குற்றவாளிகள் யார் என்று தெரிவிக்கக்கூடிய நடவடிக்கையில் இறங்க வேண்டும். தேர்தலில் செல்லுகின்ற தூத்துக்குடி மக்களுக்கு என்னுடைய குடும்பத்தை சுட்டுக் கொன்றவர்கள் யார் என்று தெரியவில்லை, என் குடும்பத்தில் காயப்பட்டவர்கள் யார் என்று தெரியாமலேயே தேர்தலில் பங்கேற்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு செயல் என்று கூறுகிறோம். UAPA சட்டம் தமிழகத்தில் இடமில்லை என்று கூறுகிறோம். தேசிய மனித உரிமை ஆணையம் தடா இருக்கக்கூடாது என்று கூறியது, போட்டா இருக்கக்கூடாது என்று கூறியது. அந்த தடாவிலும் போட்டாவிலும் எந்த அம்சங்களுக்கு எதிராக அவர் நிலைப்பாடு எடுத்தார்களோ அதை UAPA கொண்டு வந்து நீங்கள் பார்ப்பீர்கள். வட இந்தியாவில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தில் இன்று 45 நபர்களுக்கு UAPA சட்டத்தின் கீழ் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே எங்க போராட்டம் போனாலும் அவர்களை கொடூரமான சட்டங்களின் கீழ் அடக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கு. UAPA சட்டத்தில் தமிழகத்தில் இடமில்லை என்ற ஒரு நிலைப்பாடு, CAக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, மனித உரிமை காப்பாளர்களுக்கு தமிழக அரசு ஒரு விசேஷ பாலிசி அவர்கள் பாதுகாப்பதற்கு கொண்டு வர வேண்டும். தமிழக சிறைகளில் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் ரிவ்யூ கமிட்டி
உருவாக்கி அந்த ரிவ்யூ கமிட்டி படி விடுவிக்க வேண்டியவர்கள் எல்லாம் விடுவிப்பது, ஜாமீன் கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் பொய் வழக்கு போட்டு ஆயிரக்கணக்கான நம்முடைய சிறையில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. குழந்தைகள் உள்ள பெற்றோர்கள், ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவருடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி கொண்டு செல்வதற்கு ஜஸ்டிஸ் விமலா உடைய தீர்ப்பின்படி மாதம் 2000 ரூபாய் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக கொடுத்து அவர்கள் கல்வி தொடர்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு இது, ஓப்பன் ஜெயில்ஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைவாடும், கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு. இதுதான் ரொம்ப கரப்ஷன் சார்ந்த விஷயங்கள் அரசியல் கட்சிகள் மட்டும் பேசுகின்ற பொருளாக இருக்கக்கூடாது. என்னைக்கு இது போன்ற கரப்ஷன் இல்லையோ அப்ப மனித உரிமைகள் அதிகமாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தமிழகம், ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு உதவி பெறுவதற்கும் உரிமை பெறுவதற்கும் லஞ்சம் கொடுத்துதான் பெறுகின்ற ஒரு தமிழகமாக இது மாறிவிட்டது என்ற இந்த நிலையில் கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற அறிக்கையில் இடம்பெற வேண்டும். இறுதியாக தமிழகத்தில் தாயகம் திரும்பிய இளைஞர் மக்கள், ரீபேட்ரியேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம், தாயகம் திரும்பியோர், அது போக ரெஃப்யூஜிஸாக வந்தவர்கள், இந்த 2 கேட்டகரி தமிழகத்தினுடைய ரெஃப்யூஜி கேம்ப்ல அரசு பாதுகாப்புடன் அரசு மரியாதையுடன் கியூ பிரான்ச்சுடைய கூர்மையான பார்வையின் கீழ் ஆண்டாண்டு காலமாக குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளாக இருக்கிறார். இவருடைய 3 ஜெனரேஷன்ஸ் இந்த கேம்பிலேயே சென்று விட்டார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அவர்களுடைய திருச்சி கொட்டப்பட்டு கேம்ப்ல இருந்து மனு செய்தவர்களுக்கு நீங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடிய மனுவை ஆதரிக்க வேண்டும் என்று அரசுக்கு கூறினார்கள். அது இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. அனைத்து அரசியல் கட்சிகளும் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்திய பிரஜையை கொடுக்கக்கூடிய பிரஜா உரிமை சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுதாவது உருவாக்க வேண்டும். நீங்கள் கேம்ப்ஸ்க்கு போனீங்கன்னா குழந்தைகள் பேசுகின்ற தமிழ் இலங்கை தமிழ் கிடையாது, அவருடைய பெற்றோர்கள் பேசுகின்ற தமிழும் இலங்கை தமிழ் கிடையாது. காரணம், இவர்கள்லாம் 2nd and 3rd ஜெனரேஷனா மாறிட்டாங்க. தயவு செய்து அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கேம்ப்லேயே இருக்கக்கூடியவர்களாக இல்லாமல் அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பதை கன்சிடர், யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு, யார் போக விரும்புகிறார்களோ அவங்க போகட்டும், யார் கேம்ப்ல தொடர விரும்புகிறார்களோ கேம்ப்ல இருக்கட்டும், வெளியேறி தன்மானத்துடன் அவர்கள் மாண்புடன் வெளியே இந்திய பிரஜைகளாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க வேண்டும் என்ற இந்த 16 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். இந்த 16 கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கைகள், வளவளவென்று எழுதாமல் சுருக்கமாக அதை கொண்டு சென்றிருக்கிறோம். தயவு செய்து இந்த கோரிக்கைகள் உங்கள் மூலமாக கட்சிகளுக்கு கொண்டு சென்று நீங்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அடிப்படையில் கட்சிகள் கண்டிப்பாக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுகின்ற கோரிக்கைகளாக, மேனிஃபெஸ்டோட இடம்பெறுகின்ற அஷூரன்ஸாக இது இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.